அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை தந்த தயவுகளுக்காய் தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத வசனம் தான். இந்த கொஞ்சம் என்னுடைய மனதிலே என்னை உணர்த்துவித்த இந்த நாளில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னை பாரப்படுத்தின ஒரு வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பூமி முழுவதும் அசுத்தங்களால் நிறைந்திருந்த ஒரு காலம். அந்த நாட்கள்ல பூமி முழுவதும் அருவருப்பான காரியங்கள் நடந்து கொண்டிருந்த நாட்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆண்டவரை விசனப்படுத்தின கொடிய பாவங்களால் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நோவா வாழ்ந்து கொண்டிருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. இன்றைக்கும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் கிருபையை விருதாவாக செலவழித்து விடக்கூடாது. கிருபையை கர்த்தர் விரும்பாத அனுபவத்திலே நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. யோனா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போர்க்கடிக்கிறார்கள். நோவா காலத்திலே நோவா உலகம் போன போக்குல தான் வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. கர்த்தருக்கு பயந்து வாழுகிறதற்கு தன்னை அர்ப்பணித்தான். அந்த நோவாவை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது. நோவாவின் வம்ச வரலாறு 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். உலகம் பாவத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த தருணத்திலே உங்களை சுற்றி எத்தனையோ பாவம் நிறைந்த சூழல் இருக்கலாம். பாவம் ஒருவேளை உங்களை நெருக்கலாம். நாம் தேவனோடு சஞ்சரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், சபையே, ஊழியர்களே, தேவஜனமே, தயவாக சொல்லுகிறேன், பாவத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கல. ரோமர் 12:2 இப்படியா சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னு சொல்றார். உலகத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதற்கு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல, தெரிந்து கொள்ளல. அதற்கு கிருபையை கர்த்தர் தரல. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நாம் கிருபை நிழல் இருக்கிறபடினால் பாவமானது நம்மை மேற்கொள்ள மாட்டோம். தேவன் அதிகமான கிருபையை தந்திருக்கிறார். அதிகமான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம்? பரிசுத்தத்திற்கென்று, உண்மையாய் வாழ்வதற்காக, தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக, உலகம் போன போக்கில் நம்மை போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொண்டு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியாய் நிற்பதற்காக இந்த கிருபையை பயன்படுத்துகிறோமா? இல்ல கிருபையை நம்முடைய மனம் விரும்புகிறபடி எடுத்துக்கொள்ளுகிறோமா? தேவஜனமே, ஒரு எச்சரிப்போடு கூட நான் உங்களிடத்துல இந்த செய்தியை நான் ஒரு நடுக்கத்தோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. பரிசுத்தம் காக்கப்பட இன்றைக்கு கிருபை வேண்டும். உண்மை காக்கப்பட கிருபை வேணும். யாத்ராமத்துல வாசிக்கிறோம், மோசே, உமது கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்றால் புதன் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி செல்லும், இந்த ஜனத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படின்றார். லோத்தி நாட்கள்ல லோத்துவுக்கு தேவதூதர்கள் எச்சரிப்பு வரும்போது அங்க லோத்து தேவார்த்தையை பயன்படுத்துகிறார், உமது கண்கள் எனக்கு கிருபை. அதை தவறாக பயன்படுத்தி விட்டார். சமபூமி எங்கும் நிற்காத அந்த மலைக்கு போ அப்படின்னும் போது போயிருக்கணும், இல்லை எதிர்த்து பேசினா அது கொஞ்சம் கடினமா இருக்கும் என்று சொல்லி
கிருபையை நீங்கள் விரும்புகிறபடி செயல்படுத்த வேண்டாம், கர்த்தர் விரும்புகிறபடி செயல்படுத்த நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த நோவா கர்த்தரோடு சஞ்சரித்தான், ஆண்டவரோடு நடந்தான், ஆண்டவர் சொல்வதை கேட்டான். தேவனோடு நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்று நிச்சயம், உலகம் அழிந்தாலும் அவங்களுடைய பேதையை சேதப்படுத்துவதற்கு ஒருவருக்கும் தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. உங்கள் குடும்பம் என்னும் பேழை, சபை என்னும் பேழை காக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு கிருபைக்குள்ளே ஓடி வந்து விடுவோம். அந்த கிருபையை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கிருபைக்கு காத்திருக்கிறோம் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறீரே. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறீரே. அந்த பெற்ற கிருபையை காத்துக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. பொய்யை மாயை பின்பற்றி உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கிருபையை போர்க்கடித்து விடாதபடிக்கு உம்மை சார்ந்து கொண்டு உம்மோடு சஞ்சரித்து உமது சத்தியத்திற்குள்ளே நீதிக்குள்ளே தங்களை வளர்த்து கொள்ள கர்த்தர் கிருபை தந்து நடத்துவீராக. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும், உத்தமத்தை உண்மையை காத்துக்கொள்ள கிருபை தாரும், ஊழியத்தை காத்து நடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபை தாரும். கர்த்தருக்குரிய மகிமை செலுத்துகிறோம். குடும்பத்தை சரியாய் பராமரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. நடத்தும். எல்லா கன மகிமை துதி புகழும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.